மோனி மோனி உனக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா கிட்ட சொல்ற, உனக்கு என்ன ஆச்சு? மோனி மோனிக்கு என்ன ஆச்சு? ஆக்சுவலா முதல்ல உங்க பொண்ண கோவில்ல மயக்கமான நிலைமையில தான் பார்த்தோம். குழந்தைக்காக எவ்வளவோ விஷயம் செஞ்சிருக்கீங்க. நீங்க உண்மையிலே ரொம்ப பெரியவங்க. சரி, நீங்க எப்படி இவ்வளவு மிஸ் பண்ணீங்க? என் குழந்தை காணாம போனதுக்கு காரணம் நான் தான். எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் தான். அந்த ஆக்சிடென்டால சுயநினைவை இழந்து ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் இருந்தேன். ஒருவேளை டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்னால தான் மோனிஷாவுக்கு வாய் பேச முடியாம காது கேட்காம போனதுக்கு காரணமா என்னமோ? கடவுளே, இத்தனை நாள் என் பொண்ண கண்ணுல காட்டாம சோதிச்சுட்டு இருந்தேன். இப்ப கண்ணுல காட்டியும் வாய் பேச முடியாதவளாக்கி சோதிக்கிறியே. தாங்க முடியல உன்னோட சோதனைய. கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனை மோனிக்கு பாதியிலேயே வந்ததுனால கியூர் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரம் அவ பழைய மாதிரி ஆயிடுவா. உங்களையும் அம்மானு கூப்பிட்டதான் போறா. மோனி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பா வந்துட்டாரு. அப்பா உன்னை பிறந்ததுல இருந்து பார்க்கவே இல்லைன்னு கோச்சுப்பல்ல? இனிமே அப்பா உன் கூடவே தான் இருப்பாரு. என்ன சொல்றீங்க? உங்க புருஷன் குழந்தை பிறந்ததுல இருந்து பார்க்கவே இல்லையா? எதனால பார்க்கல? எங்கயாவது வெளிநாட்டுல இருந்தாரா? இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருந்து இத்தனை நாள் பார்க்காம இருந்தாரா? இல்லங்க, நீங்க சொன்ன காரணம் எதுவுமே இல்ல. கல்யாணம் ஆகாத எனக்கும் என் லவர் செந்திலுக்கும் பிறந்த குழந்தைதான் இவ. நீங்க ஷாக் ஆகுறது எனக்கு புரியுது. சந்தர்ப்ப சூழ்நிலையாலதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்காம இவளை பெத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க பார்க்கணும்னு வர சொன்னீங்க, திடீர்னு கூட்டிட்டு வந்து ட்ரீட்லாம் வச்சிட்டீங்க. என்ன விஷயம்? ஸ்டேட் லெவல் கபடியில எங்க டீம் வின் பண்ணதுக்கு நீங்க கொடுத்த டிப்ஸ் மட்டும் தான் காரணம். அதுக்கு தான் இந்த ட்ரீட். ட்ரீட்ன உடனே நான் பெரிய லெவல்ல ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். நீங்க என்னடானா பொட்டி கடை சைஸ்ல இருக்க ஒரு சின்ன கேக் ஷாப்ல கூட்டிட்டு வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவீங்க போல இருக்கு. நேஷனல் லெவல்ல எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து எங்க டீமை ஜெயிக்க வைங்க. அப்புறம் பாருங்க, ஸ்டார் ஹோட்டல்லே ட்ரீட் கொடுத்து அசத்திடலாம். அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. ஓகேங்களா? சாப்பிடலாமா? நீங்களும் சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குங்க, டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல?
யோசிச்சு பார்த்தா எல்லாமே பிரமிப்பா இருக்கு ஸ்னேகா. லவ் அட் த ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல் சந்திப்புலயே நமக்குள்ள காதல் வந்துருச்சுல. ஆமா செந்தில், நீங்க சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்ல டோர்னமெண்ட்ல ஜெயிக்க வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் உங்க கூட இருந்தா வாழ்க்கையே ஜெயிச்சிடலான்னு தோணுச்சு. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணா உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு. முதல்ல நம்ம காதல வீட்டுல ஒத்துப்பாங்களான்னே தெரியல, அதுக்குள்ள நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்ட. என் வீட்லயும் என் அம்மா அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தோணல. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் காதல்னா சுத்தமா பிடிக்காது. அப்போ எதிர்ப்புலதான் நம்ம காதல் வளரணும் போல இருக்கு. செந்தில், இந்த காதல கல்யாணம் வரைக்கும் எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல ஸ்னேகா, முதல்ல திகட்ட 2 பேர் லவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். ஓகேவா? ஓகே. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூரமே, நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும், இந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும். நான் பகல் இரவு, நீ கதிர் நிலவு, என் வெயில் மழையே உன் கொடை அழகு. நான் பகல் இரவு, நீ கதிர் நிலவு, என் உறக்கங்களில் நீ முதல் கனவு. நீ வேண்டுமே எந்த நிலையிலும் எனக்கென நீ போதுமே. அப்படி லவ் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்த நாங்க ஒரு நாள் எல்லையை மீறிட்டோம். அதனால நான் கர்ப்பமாயிட்டேன். வேற வழி இல்லாம எங்க அப்பா கிட்ட எங்க காதல சொல்லி கல்யாணத்துக்கான அவசியத்தையும் சொன்னேன். அவர் கோவத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. அப்புறம் என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சு என் கர்ப்பத்தை கலைக்க டாக்டரை வர வச்சு அவர் பிளான் போட்டாரு. நான் தான் அந்த டாக்டர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த கர்ப்பத்தை கலைக்க வேண்டான்னு சொன்னேன். அவங்களும் என் மேல இறக்கப்பட்டு கலைக்காம விட்டுட்டாங்க. இனிமே இங்க இருந்த ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து எப்படியே எஸ்கேப் ஆயிட்டு வெளியே வந்துட்டேன். இதெல்லாம் நீங்க லவ் பண்ணவருக்கு தெரியாதா? ஆமா, நான் கர்ப்பமானதும் வீட்டை விட்டு வெளியே வந்தது எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவருக்கு வீட்டுல பார்த்த பொண்ணு கூட கல்யாணமே முடிஞ்சு போச்சு. என்னது? காதலிக்கிறது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டது இன்னொருத்தையா? நீங்க காதல உறுதியா இருந்த மாதிரி
அவர் காதல்ல உறுதியா இல்லாம போனதுனாலதான் உங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனாலதான் என் வாழ்க்கை தடுமாறி போயிடுச்சு. இன்னொரு பொண்ணோட புருஷன் ஆயிட்டு வர டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுனாலதான் நான் தனியா மோனிய வளர்த்துட்டு இருக்கேன். அப்பதான் அவரை திடீர்னு மீட் பண்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர்கிட்ட மோனிய காட்டி சந்தோஷப்படலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டேன். அப்பதான் மோனி என்கிட்ட இருந்து பிரிஞ்சு எப்படியோ உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டா. உங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ரொம்ப டிராஜடியா இருக்கு. இப்போ அவர் எங்க போயிட்டாரு? வீட்ல இல்லையா? ஆ, அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிறதுனால அடிக்கடிலாம் இங்க வரமாட்டாரு. எப்பவாதான் வருவாரு. சரி, அவருக்கு எந்த ஊரு? திருக்கழுக்குன்றத்துல தான் அவர் ஃபேமிலி இருக்கு. ஊர்ல பெரிய குடும்பம். அவங்க பேரு செந்தில். திருக்கழுக்குன்றமா? எனக்கும் அதுதாங்க சொந்த ஊரு. நீங்க செந்தில் போட்டோவை காமிங்களேன். கண்டிப்பா. இதான் செந்தில். உங்களுக்கு இவரை தெரியுமா? ஏற்கனவே இவரை பார்த்திருக்கீங்களா? நாம நினைச்ச மாதிரி இது குமர மாமா தான். இவர் தான் அப்போ மோனிஷாவுக்கு அப்பாவா? அதனாலதான் அவகிட்ட ரொம்ப அன்பா பாசமா இருந்தாரா? அதுக்காக தான் பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்ததுக்கு கூட அவ்வளவு கோவப்பட்டாரா? ஏங்க என்ன அமைதியாயிட்டீங்க? செந்தில பார்த்திருக்கீங்களா? முன்னாடியே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்க பதிலே சொல்லல. நீங்க சொல்ற செந்திலுங்கிறவரு வேற யாரும் இல்லைங்க, என் வீட்டுக்காரரோட அண்ணன். அவரோட முழு பேரு செந்தில் குமரன். உங்க ஹஸ்பண்ட் பேரு இனியனா? ஆமா. அப்போ உங்க பேரு ராசாத்தியா? பரவாயில்லையே, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கடவுளோட லீலைய பாத்தீங்களா? சுத்தி வளைச்சு நம்ம எல்லாரும் உறவுக்காரங்களாயிட்டோம். என் மோனி குட்டி வெளியே எங்கேயும் தொலைஞ்சு போகல. சித்தப்பா சித்தி கூட தான் பத்திரமா இருந்திருக்கா. இத நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? எல்லா உண்மையும் குமரன் மாமாக்கு தெரிஞ்சிருந்தோம் ஏன் எங்க எல்லார்கிட்டயும் தெரியாத மாதிரி நடந்துகிட்டாருன்னு தெரியல. அதான் எனக்கும் புரியல. பேப்பர்ல நீங்க கொடுத்த விளம்பரத்தை கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. அதான் என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி நீங்க குமர மாமாக்கு போன் பண்ணி வர சொல்லுங்களேன். பண்ணுங்க. அவருக்கு கால் பண்ணி உடனே அவருக்கு போன் போடுறேன். ஸ்னேகா கால் பண்றா. சொல்லு ஸ்னேகா, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்திருந்தேன். வந்த இடத்துல எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அதான் கோயிலே உட்காந்துட்டேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா?
எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. சரி சரி, நீ அப்படியே அங்கேயே இரு, கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துடுறேன். ராசாத்தி, நீங்க சொன்ன மாதிரியே நான் பேசிட்டேன். அவரும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். சரி போலாம். கண்மணி, நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, இடுப்பு வலிக்க போகுது, தலகாணி வச்சுக்கிறியா? ஏமா எல்லார் முன்னாடியும் உளர்ற? தனியா இருக்கும்போது புள்ளத்தாச்சி பொம்பளையா? என்ன இதெல்லாம்? கண்மணி, இந்த கிழவி தொல்லை தாங்க முடியலடி. இப்போ ஏதோ சாப்பிட எடுத்துட்டு வருது. கவலைப்படாதம்மா, இன்னியோட இந்த கிழவி ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என்னடி கண்மணி பண்ண போற? வெயிட் பண்ணி பாரு. எந்திரி. சாப்பாடு கொடுக்கணும்ல, எந்திரி. கண்மணி, நீ சாப்பிட பிறண்ட துவையலும் தூதுவளை ரசமும் கொண்டாந்துருக்கம்மா. நீ இத சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நல்லது. அப்படியா கிழவி? சரி, இதை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இது அங்க வச்சிரு. நான் வேணா ஊட்டி விடட்டாமா? வேணாம் கிழவி, இதை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அங்க வச்சிரு. என்ன கண்மணி, புள்ளதாச்சி புள்ள இவ்வளவு வீக்கா இருக்க? பழம், ஜூஸ், முட்டைன்னு சத்தான ஆகாரம் சாப்பிட வேண்டாமா? என்ன பொண்ணுமா நீ? எங்க கைய காட்டு பாக்கலாம். காட்டு. கண்மணி, என்ன கிழவி, ஷாக்கா இருக்கா? என்ன புள்ளதாச்சி பொண்ணுன்னு பார்த்தா ஒத்த நாடுதான் ஓடுது. அப்ப நீ? ஆமா, நீ நினைக்கிறது சரிதான். நான் புள்ளத்தாச்சி இல்லதான். இத பார்க்க தானே அடிக்கடி என் ரூம்க்கு வர. அப்ப இவ்வளவு நாளா எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லிட்டு இருந்தியா? ஆமா, பொய் சொல்லிட்டு தான் இருந்தேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன தெனாவிட்டா பேசுற? இப்பவே போய் உன் மாமியார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போற. உள்ளதாச்சின்னு பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கியா? இது பாவம் இல்ல? பாவ புண்ணியத்தை பத்தியெல்லாம் நீ பேசாத. இப்போ நீ என்ன பேசணும்னு நான் சொல்றேன். அதத்தான் நீ வெளியே போய் அப்படியே சொல்லணும். என்னது? நீ சொல்லி நான் கேட்கணுமா? மா, ஏமா கதை சத்துற? அத நான் சொல்றேன். என்ன, அங்க போய் உண்மையை சொல்ல போறியா? இங்க பாரு, அங்க அப்படி ஏதாவது சொன்னன்னு வச்சுக்கோ, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஐயோ, என்ன விட்டுரு, விட்டுரு. கழுத்தை நெரிக்காத, விட்டுரு. அப்ப நான் சொல்றபடி சொல்றியா? சொல்றியா? ஏய் கிழவி, அவ என்னையே தப்பு பண்ணா கொல்ல தயங்க மாட்டா. உன் நிலைமைய யோசிச்சு பாரு. சொல்றியா? நான் சொல்றது அப்படியே சொல்றியா? சொல்லு. நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே சொல்றியா? அப்படியே சொல்றேன், விட்டுருடி.